காலையில நான் அம்மாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தப்போ நீ திருப்பி திருப்பி அவரோட ஒய்ஃப் இறந்ததுக்கு ராகவ் தான் காரணம்னு சொல்லுங்கன்னு சொன்னியே. உனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? உன்னதாமா கேக்குறேன், சொல்லு. அது அது ஒண்ணும் இல்லடி. இந்த பாரு, நான் கேட்டதுக்கு என்ன சொல்லி சமாளிக்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லு. நான் ஏன்டி யோசிக்க போறேன்? நடந்தத சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு? அப்ப சொல்லு. 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதே சமயத்துலதான் அந்த ராகவால விஜய் தம்பிக்கும் அவர் சம்சாரத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதே டைம்லயா? ஆமா. அது எப்படிமா ஒரே நேரத்துல அந்த ராகவால எனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு? நீ வந்த வண்டிய அவன் இடிச்சான்ல, அந்த வண்டிய அப்படியே திருப்பும் போது தெரியாதனமா விஜய் தம்பியும் அவங்க சம்சாரமும் அந்த காரையும் இடிச்சிருக்கான். அதுல அவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்க உன்ன சேர்த்தா அதே ஆஸ்பத்திரியில தான் அவரையும் அவர் சம்சாரத்தையும் சேர்த்திருக்காங்க. பாவம், குழந்தை பிறந்ததுமே அவர் சம்சாரம் செத்து போயிடுச்சுடி. எங்களுக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நீ நல்லபடியா குணமாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆற வரைக்கும் அந்த தம்பி கண்ணு முழிக்கவே இல்ல. நாம அங்க இருந்த வரைக்கும் அந்த தம்பி கண்ணு முழிப்பாரா மாட்டாரான்னு தெரியலன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படியோ நல்லபடியா பொழைச்சிட்டார் போல. இதெல்லாம் விஜய் தம்பி கிட்ட அன்னைக்கு அவர் நம்ம வீட்டுக்கு வந்த அன்னைக்குதான் சொன்னேன். அப்போ அவர் உனக்கு முன்னாடியே தெரியும்? தெரியும்டி. இத ஏன் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? அவர் கதையெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், நான் அவர் கதைய சொல்லும் போது புதுசா கதை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருந்த. உன்கிட்ட மறைக்க கூடாதுன்னு நான் சொல்லாம எல்லாம் இல்லடி. அப்புறம் என்ன? டாக்டர் என்கிட்ட ஏற்கனவே காவேரிக்கு அதிர்ச்சி தர மாதிரியான விஷயத்தையோ அவ வாழ்க்கையில நடந்த பழைய விஷயத்தையோ அவ ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க. நீங்க கட்டாயப்படுத்தி நிறைய விஷயங்களை சொல்லும் போது அத கேட்டு அவ குழப்பம் ஆவறதுக்கும் அவ உயிருக்கே ஆபத்தா போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாருடி. அதனாலதான் நாங்க யாருமே இந்த விஷயத்த உன்கிட்ட தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கவே இல்ல. மா, நம்ம அப்பா இருந்த விஷயத்தையே நீ என்கிட்ட சொல்லிட்ட, அதை விட இது என்ன பெரிய அதிர்ச்சியான விஷயமா? அப்படி இல்லடி காவேரி, உனக்கும் அவருக்கும் ஒரே நாள் தான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லும் போது நீ மறுபடியும் அந்த விஷயத்த நம்பி ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்ப. அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் சொல்லல. இவ்ளோ விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு எப்படியெல்லாம் நீ நடிச்சிருக்கல்ல. இதனாலதான் நீ அவரை தடவை பாக்கும்போது அப்படி ஷாக் ஆனியா? ஆமாடி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் அவர் பொழைக்கிறதே கஷ்டம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த ஒருத்தர் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கும் போது அதிர்ச்சியா தானே இருக்கும். நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் சென்னையில நாம எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போனோமே, ஞாபகம் இருக்கா? அது கூட விஜய் தம்பியோட வீடுதான். நாம அங்க போனப்ப அங்க தாத்தா, சித்தப்பா, சித்தி, பாட்டி எல்லாரும் இருந்தாங்க. அதனாலதான் எனக்கு அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்திருக்குல்ல. நான் அன்னைக்கு உன்கிட்ட இத பத்தி கேட்டேன்ல, நீதான் தேவையில்லாம எதையும் யோசிக்காதன்னு சொல்லிட்ட. அப்ப உன்கிட்ட இத சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, அதான் சொல்லல. இதனால தாண்டி அந்த தம்பியையும் அந்த குழந்தையையும் பாக்கும்போது பாசமா பேசணும் பழகணும்னு தோணுச்சு. இதுக்கு போய் என்ன நீ திட்டிட்டியே. எனக்கு இதெல்லாமே நீ சொன்னாதானமா தெரியும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி சில விஷயம் மறந்து போச்சுங்கறத காரணமா வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட இவ்ளோ விஷயத்த மறைச்சிருக்கீங்கல்ல. இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்களோ. ஆனா அவங்க நிலைமைய நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. நமக்கும் அந்த பசுபதி குடும்பத்துக்கும் இருந்த பிரச்சனையில அம்மாவோட அம்மா இறந்து போற மாதிரி ஆயிருக்கு பாரு. பாவலம்மா அவங்க.
தூங்கியாச்சாவா? என்னடா அதிசயம் அது? காவேரி நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா? இல்ல, இல்ல, பேசலாமா? ஹை, பேசலாமாவா? அடியே, அதுக்காக தானடி காத்துக்கிட்டு இருக்கேன். ஹலோ. ஆ, சொல்லுங்க மிஸ். இந்த டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி. ஐயோ, என்னங்க நீங்க சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? இல்ல, நீங்க தூங்கிருப்பீங்களோன்னு நினைச்சுதான் நான் மெசேஜ் பண்ணேன். நீங்க உடனே மெசேஜ் பண்ணதும் நான் கால் பண்ணி பேசினா என்னன்னு தோணுச்சு. பேசுங்க மிஸ். நீங்க பேசி நான் கேட்க மாட்டேன்னு நான் சொல்ல போறேன். இப்பதான் அம்மா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களா? ஐயோ, அத்தை என்னத்த வளர்னாங்கன்னு தெரியலையே. அந்த ராகவ் என்ன ஆக்சிடென்ட் பண்ண வந்தப்போ தெரியாம உங்க கார்ல இடிச்சதுனாலதான் உங்க வைஃப் இறந்துட்டதா சொன்னாங்க. ஆஹா, அத்தை ஏதோ புது கதையை சொல்லியிருக்காங்க போல. விஜய், இதை அப்படியே மெயின்டைன் பண்றா, விட்டுறாத. எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. அதுவும் இல்லாம உங்களையும் என்னையும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருந்தாங்களாமே. இது வேறயா? நான் அட்மிட் ஆயிருந்த அதே ஹாஸ்பிட்டல்லயே நீங்களும் அட்மிட் ஆயிருந்ததுனாலதான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் அம்மாக்கு தெரியும். எங்க இத என்கிட்ட சொன்னா நான் இத பத்தி யோசிச்சு ரொம்ப குழப்பிக்க ஆரம்பிச்சிருவேணும்னு தான் அம்மா இதை இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிருக்காங்களாம். மொத்தத்துல காவேரி ஏதோ எடக்கு மடக்கா கேள்வி கேட்டிருக்கா. அதை சமாளிக்கிறதுக்காக அத்தை ஏதோ வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, அத்தை ரொம்ப நல்லாவே கதை சொல்லிருக்காங்களே. இதனாலதான் உங்க மேலயும் அம்மு மேலயும் ரொம்ப அட்டாச்சா இருந்தாங்களாம். இதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் ராகவ் அன்னைக்கு நம்ம பாப்பாவை கடத்தினாங்கிறதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. என்ன சொன்னீங்க? இல்ல, ஒரு ஃப்ளோல ராகவ் நம்ம குழந்தைய கடத்திட்டான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்படியா சொன்ன? அப்படிதாங்க சொன்னீங்க. சாரி, நம்ம அம்முவை கடத்திட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அது வாய் தவறி அப்படி வந்துருச்சு. நீ வாய் தவறி சொன்னாலும் உண்மையை தானடி சொல்லிருக்க என் பொண்டாட்டி. எங்களாலதான் உங்களுக்கும் இன்னைக்கு இந்த நிலைமை. ஐயோ, அப்படிலாம் நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. யாராருக்கு எது எப்படி எப்படி நடக்கணுமோ அது அப்படி அப்படியே கண்டிப்பா நடந்தே தீரும். இதுல யாரும் யாரையும் காரணம் சொல்லி யூஸ் இல்ல மிஸ். அன்னைக்கு நீங்க கார்ல வரப்போ உங்க லவ் ஸ்டோரிய சொன்னீங்கல்ல, கல்யாணம் ஆகி கப்பலா வாழ்ந்தா உங்க 2 பேரும் மாதிரி தான் வாழணும்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. நான் எங்க அம்மா கிட்ட கூட வந்து சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? உண்மைய சொல்லணும்னா கல்யாணமே வேணாங்கிற ஐடியால இருக்கிற எனக்கு இந்த மாதிரி கப்பல்ஸோட லைஃப் ஸ்டோரி எல்லாம் கேட்கும் போதுதான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு குட்டி ஆசை வருது. இந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்ச ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல இல்லாம போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. என்னெல்லாம் இப்படி ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ராணி மாதிரி பாத்துக்கிட்டு திடீர்னு என் லைஃப விட்டு எங்கேயாவது போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ சத்தியமா என்னாலலாம் தாங்கிக்கவே முடியாது. அம்மாவுக்கு உங்களெல்லாம் முன்னாடியே தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அவங்க உங்ககிட்ட ரொம்ப உரிமையா பேசினதையும் நீங்களும் அதே உரிமையோட நடந்துட்டதையும் பார்த்து நான் பல தடவை உங்ககிட்ட கோவப்பட்டிருக்கேன். ஆனா எங்களாலதான் உங்க ஒய்ஃப் இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க ரொம்ப தன்மையா நடந்துக்கிறீங்க. ஐயோ, அதை விடுங்க. திரும்ப திரும்ப உங்களாலதான் ஆச்சு உங்களாலதான் ஆச்சுன்னு இப்படி சொல்லிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். இப்ப கூட நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறீங்க பாருங்க. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, விஜய் தம்பி ரொம்ப நல்லவரு, ரொம்ப தங்கமான மனசு அவருக்கு அப்படின்னு. உண்மையிலேயே நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு இப்பதான் புரியுது.
நீங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்ச இத்தனை நாள்ல நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ரொம்ப பேசியிருக்கேன் சார். ஐம் ரியலி வெரி சாரி. ஐயோ விடுங்க மிஸ். உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நீங்க என்கிட்ட பேசினதுல நான் என்னைக்குமே உங்களால ஹர்ட் ஆனதே இல்ல. நான் மனசு கஷ்டப்படுவேன்ல, நீங்க தேவையில்லாம உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. பிரியா விடுங்க. சரிங்க சார். அம்மா உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னதும் எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு. அதான் கால் பண்ணேன். நீங்க தூங்குங்க சார், நான் வச்சிடுறேன். ஐயா, நான் தூங்கவே நினைச்செல்லாம் நீங்க போன வைக்க வேண்டாம். வேற ஏதாவது பேசணும்னா கூட பேசுங்க, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். வேற எதுவும் இல்ல சார், இத பத்தி பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன். அப்படியா? ஆமா சார், நாளைக்கு ஸ்கூலுக்கு வேற போகணும். ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் நான் அம்மாவையும் சீக்கிரமா தூங்க வச்சுட்டேன். நீங்களும் சீக்கிரமா தூங்குங்க, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. ஆமா சார், அப்ப நான் வைக்கிறேன். குட் நைட். குட் நைட். இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அம்மா முழுசா 1 மணி நேரம் என்கிட்ட பேசியிருக்காங்க. அவகிட்ட இவ்வளவு நேரம் பேசினது எனக்கு அப்படியே இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் கனவா நனவாமோ?